ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 22 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோமே நோட்டீஸ் ஆகும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடிச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த எபிசோடுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, ஒரு வாரம் ஆயிடுது ரிலீஸ் பண்ணுறதுக்கு. எனக்குமே சஸ்பென்ஸ் பொறுக்க முடியாமல் எப்படா வருமோன்ற மாதிரி ஆயிடுது எனக்கு. ஏன்னா அவங்க அளவுக்கு ரொம்பவும் வேற லெவலில் த்ரில்லரோட கொண்டு போயிட்டானுங்க. இந்த எபிசோட இன்னும் செமையாக கொண்டு போவானுங்க. ஃபைனலாக ஒரே ஒரு நபர் மட்டும் தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் உண்மையிலேயே எபிசோடு வேற லெவலாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல ஸ்டோன் மெசேஜ் போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரி வாங்க நம்ம கதை கொடுப்பலாமா. குரோம் பார்த்தா செங்கோ கிட்ட, டேய் செங்கோ என்னடா பண்ணி வச்சிருக்க, மொத்த பிளானட்டையும் திரும்ப கல்லா மாத்ததுக்காக பேசிட்டு இருக்கேன். அப்போ நார்த் அமெரிக்கால இருந்து ஆரம்பிக்க போறானுங்க. சரியா சொன்னேன், திரும்ப இந்த ஹியூமன்ஸ் எல்லாமே கல்லா மாற போறோம். ஆனா கவலைப்படுது, விக்டரி நமக்கு தான் வரப்போகுது. ஏன்னா என்னுடைய கணிப்பு எப்பவுமே தப்பாது. டேய் நம்மள நோக்கி அந்த பெட்ரிஃபிகேஷன் பீம் வரதுக்கு எவ்வளவு நாளடா ஆகணும். அதுக்குள்ள நம்ம இந்த இடத்துல நமக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சோம்டா. கவலைப்படாத, கண்டிப்பா நம்மளால சீக்கிரமே முடிச்சிட முடியும். இப்பதான் அதை ஆரம்பிச்சிருக்கோம். டெஃபினெட்லி இந்த முறை நம்ம தான் ஜெயிக்க போறோம். என் கையில இருக்க ரியல் ஃபீல்டை வச்சு எல்லாத்தையுமே நம்ம மாத்த போறோம். செங்கோ சூப்பரா, பேசாம அந்த பெட்ரிஃபிகேஷன் பீம் வந்து உன்னை கல்லா மாத்திர அந்த ஒரு சமயத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைட்டா அந்த ரிவைவல் ஃபியூயல் பாட்டில தூக்கி விசிறி வச்சிரு. அதுக்கப்புறம் நீ கல்லா மாறிடுவேன். அதுக்கப்புறம் மேலே இருந்த அந்த பாட்டிலும் கீழே விழுவோம். அந்த ஒரு சமயத்துல அந்த ரிவைவல் ஃபியூயல் மேல பட்டு நீ எப்படி ரிவைவ் ஆயிட்டு எங்க எல்லாருமே காப்பாத்திடுவேன். இது ஒரு நல்ல ஐடியா தான். பட் ஆனா இருந்தாலுமே அது கரெக்டா என் மேல விழணுமே. இதுக்கு முக்கியமா லக்கும் தேவைப்பா. லக்கணமே மட்டும் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரேடியா சொல்லி முடிஞ்சிடும். செங்கோ உண்மையில உனக்கு லக்குன்ற ஒரு விஷயம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறியா? நீ தான் ஒரு சயின்ஸ் பத்தியமாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம குரோமோ, எனக்கு ஒரு பிளான் இருக்குடா. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு டைம் கிடைக்கும் போது ரிவைவல் ஃபியூயலை வச்சு நம்ம அந்த டவரை பயன்படுத்துவோன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ரிவைவல் ஃபயரை ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் செங்கோடைய ஷோல்டர்லயே குண்டு தொலைக்குது. பார்த்தா இவனுங்க ஷூட் பண்ண வேலை தான். இன்னொரு பக்கம் இதுங்க எல்லாமே பார்த்து நம்ம ஸ்டான்லியோட கேங்க சேர்ந்தவங்க, டேய் என்னடா அது, கடவுளே பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பெட்ரிஃபிகேஷன் பீம் ஆரம்பிச்சாங்களா. அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் நடுங்கிட்டானுங்க. ஏன்னா அது அவ்வளவு பயத்தை கொடுக்குது அவனுங்களுக்கு. ஜெனோவும் செங்கோ உண்மையிலே சாதிச்சிட்டான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகமே கல்லா மாற அந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. பெட்ரிஃபிகேஷன் பீம் பார்த்தா இன்னமும் வேகமா வந்துட்டு இருக்க. அந்த லைட் தான் பெட்ரிஃபிகேஷன் பீம் ஆச்சு. நம்ம ஆளுங்க பதறானுங்க. ஹீரோடைய கேங்க சேர்ந்தவனுங்க, டேய் என்னடா அது திரும்பி வர வச்சுங்க, திரும்பி அந்த உலகம் அழிய போதுரா. ஏதோ கான் சிட்டில இருந்து தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி சோக்காவும் கண்டுபிடிச்சிடா. கடவுளே, அப்ப யூரியா அப்ப மத்தவங்க எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் மாறிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் பதறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நார்த் அமெரிக்கால இருந்த அந்த டீம் வந்து தண்ணியும் கல்லா மாத்தி இந்த உலகத்தையும் கல்லா மாத்ததுக்காக செங்கோடைய பிளான் மூலியமா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிற மாதிரி பிரான்சிஸ்கோ கணிச்சிடா. ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ரிவைவல் ஃபீல்டு தான் தேவைப்படும். அந்த ரேடாரை வச்சு கணிக்கிறவனும் ஒரு பக்கம் அதை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்க போது நம்ம நண்பன் வெளில பயன்படுத்தி அட்டாக் பண்ண அது பார்த்தா நம்ம பிரான்சிஸ்கோடைய கட்ட இது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து அவனை போட்டு அடிக்கிறாங்க. பிரான்சிஸ்கோ சோக்கா எல்லாருமே எப்படியாச்சும் பெட்ரிஃபிகேஷன் பீம்ல இருந்து தப்பிதுக்காக ரிவைவல் ஃபீல்டை பாதுகாத்துருங்க. பிரான்சிஸ்கோவும் ரிவைவல் ஃபீல்டை பாதுகாக்கணும். போங்க செங்கோ ரிவைவல் ஃபீல்டு தேவைப்படும் அவனுக்கு, எல்லாரும் எடுத்துன்னு போனாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவன் சொல்லவும் ரிவைவல் ஃபீல்டு எடுத்துன்னு போகாத மாதிரி பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஸ்டான்லி தன்னுடைய கண்ணை பயன்படுத்தி அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம மற்றவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்றான். ஸ்டான்லி, உனக்கு என்ன காப்பாத்துறதுக்கு கிட்டத்தட்ட 100 நாள் எடுத்துக்கிச்சுல, பரவாயில்ல. இப்போ இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டம் தான். உன்னுடைய பிரின்சஸ் மாதிரி என்ன காப்பாற்ற வந்துட்டியடா. பாய போடுறா. இவர் ஒரு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாரு. உன்னை போராடி காப்பாத்ததுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. பெட்ரிஃபிகேஷன் பீம் வர வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கு. டேய் அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடு. இன்னொரு பக்கம் இதுக்கு ரெண்டு, டேய் ஏடி அங்க பாரு பெட்ரிஃபிகேஷன் பீம் நம்மள நோக்கி வந்துக்குது. கடவுள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எப்படி நடக்க போகுது. நம்ம ஒரு ஷெல்டருக்கு போயிட்டு ரிவைவல் ஃபீல்டை வந்து எப்படியாச்சும் பாதுகாத்து வச்சிருந்தா நம்மளும் பாதுகாப்போம். அதுக்கப்புறம் எல்லாருமே பாதுகாத்துலாமா? முட்டாள், அப்படிலாம் நடக்கவே நடக்காது. இருந்தாலுமே நீ சொல்றது சரிதான் அப்படின்னு பார்க்க ரிவைவல் ஃபீல்டு ஒன்னே ஒன்று தான் இருக்குது. லோனா அதுக்கப்புறம் நான் ஒரு கூலான பொண்ணு, என்னுடைய டார்லிங்காக இதை நான் பண்ணியே தருவேன். செங்கோ கவலைப்படாத, நான் உனக்கு காப்பாற்ற வருவேடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பிளான் பண்றான். அதாவது ரிவைவல் ஃபீல்டை வந்து தூக்கி விசிறி அடிக்கிறான். ஆனா தேவையில்லாம வேற திசையில விசிறி அடிச்சதுல அவ மேல ரிவைவல் ஃபீல்டும் படாது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பீமும் இவங்க மேல போறதுல கொஞ்சம் கொஞ்சமா கல்ல மாறிடுவாங்க. இது என்ன கேட்டீங்கன்னா ஒரு மிஸ்டேக் தான். லோனா தேவையில்லாம வந்து ரிவைவல் ஃபீல்டை வேஸ்ட் பண்ணிட்டான். அது ஏன்றது பின்னாடி நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்ரிஃபிகேஷன் பீம் இன்னமும் வேகமா வந்துட்டு இருக்கிற ஜெனோவும், டேய் ரிவைவல் ஃபீல்டு வந்து நமக்கு தேவை. அது இருந்தா மட்டும்தான் நம்ம திரும்ப கல்லா மாறினாலுமே இதுல இருந்து தப்பிக்க முடியும். சீக்கிரம் முடிஞ்சளவுக்கு செங்கோரி எடுத்துட்டு போகணும். லாஸ்ட் டைம் வந்து அந்த பீமோட ஸ்பீடை காட்டில இது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம அவனை ரீச் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த லேடியும், ஏன்டா கடுப்பாத்துறீங்க, டேய் இங்க பாருங்கடா ஒரு ரிவைவல் ஃபீல்டு கூட இல்லடா, நம்ம ஏடா பயப்படணும்னு நினைச்சிங்கிற, செங்கு வாட போகணும்ன்ற மாதிரி கத்த இவனுக்கு பதறானுங்க. என்னது ரிவைவல் ஃபீல்டு இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தா சோக்காவுடைய ஹெல்மெட்டும் இருக்கு. அதுல அவளுடைய தலைமையில பெரிய அடிபட்டிருக்காது. எல்லாமே அது மேலதான் அடிபட்டிருக்கும். இதுல இருந்து அவ மட்டும் நல்ல முறையில தப்பிச்சிட்டா. அவ பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த எல்லா விதமான ரிவைவல் ஃபீல்டு எடுத்துக்கணும் ஓடுறா. இவனுக்கு ஒன்னு பக்கம் பதட்டமாயிட்டு அவளை பிடிக்க ஓடுறானுங்க. ஒன்னாச்சு போடுற மாதிரி. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சினிமாட்டிக் ரேஞ்சில் அப்படியே நம்மள சீட்டோடைய எட்ஜுக்கிட்டு கொண்டு வந்துருவானுங்க. இந்த பொண்ணு வேகமா வந்துட்டு இருக்கும்போது இன்னும் பக்கம் பின்னாடி அவனுங்களும் அட்டாக் பண்ண
ஒன்னே ஒன்னத்தை மட்டும் தூக்கி விசிறடிப்பான். இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் சொல்லுவேன் இவங்க கிட்ட. சோக்கா என்ன பண்ணிட்டு தேவையில்லாம எல்லாத்தையுமே கீழே விடுது, அதுல இருந்து ஒன்னே ஒன்னத்தை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருப்பான். அது தப்பு. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா வந்திருக்கலாம், அவரால் முயற்சி பண்ணியிருந்தான். ஆனா கதைக்கோசம் அப்படி அமைச்சிட்டானுங்க. சரி கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து குரோம் வந்து அந்த பாட்டில் எடுத்து நம்ம மெஜிஷியன் கொடுக்க மெஜிஷியன் அதுக்கப்புறம் பிளான் பண்ண மாதிரி டவருடைய அந்த மேல வைக்கிறான். ஜெனோவும் கண்டிப்பா அவங்க ரியல் ஃபீயோட வந்து அந்த டவருக்கு மேல வச்சு மிகப்பெரிய சக்தத்தை கொடுத்து அதை பெட்ரிஃபிகேஷன் பீம் மூலியமா யார் சரியாகிறாங்களோ அதுக்கு கீழே நிக்க வச்சுட்டு இந்த எல்லா விஷயம் முடிஞ்ச பிறகு அதுக்கு மேல இருந்த அந்த சவுண்ட் மூலியமா அந்த பாட்டில உடைச்சு கண்டிப்பா திரும்ப அந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ணிட்டானுங்க. ரிவேல் ஃபீடும் உடையும், இதுக்கு கீழே நின்று அந்த ஆள் ரிவைவ் ஆயிடுவாங்க. அது நடக்க விடக்கூடாது. என்னடா சவுண்ட்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதுக்கு முன்னாடி பண்ணி பார்த்துருப்பானுங்க. அட கடவுள்ன்ற மாதிரி ஜெனோ வந்து பதட்டமாயிடுவாங்க. இதானா பிளான்னு எக்ஸாக்டா ஹீரோவும் பரவாயில்ல ஜெனோ ஒரு வழியா நீ கண்டுபிடிச்சேன். திரும்ப நம்ம உலக கல்லா மாறினா வருஷங்கள் பல கடந்து போகும், எல்லாருமே திரும்ப உயிரோட ரிவைவ் ஆகும். ஆனா அது எல்லாமே நேச்சருடைய கையில தான் இருக்கு. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நேச்சர் எப்பவுமே நம்மள கைவிடாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எப்படியாச்சும் இயற்கையோடைய அந்த சத்தம் மின்னலா கொடுத்து அந்த ரிவைவல் ஃபிளூயிட உடைக்கும். மழையா கொட்டுற அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பா பழிச்சு வெளியே வரதான் போறாங்கன்ற மாதிரி சொல்லவும் அந்த இடத்துல லாஸ்ட் ரிவைவல் ஃபிளூயிட் பாட்டில் இருக்கு விட்றாதீங்கன்ற மாதிரி ஸ்டான்லி இன்னொரு பக்கம் கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஆளுங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து தடுக்கிறாங்க. சின்னவும் என்னுடைய பாடி மூவ் பண்ண முடியல. ஹீரோ அந்த இடத்துல சோக்கா இருக்கிறத பார்த்துட்டு சோக்கா அந்த டவர் கடியில நீ போய் நில்லு, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற கடைசி ஆள் நீ மட்டும் தான் இப்போ ஃப்ரீயா இருக்க, உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ கண்டிப்பா நீ இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருப்ப, ஃபியூச்சர்ல நீ தான் எங்களை எல்லாருமே காப்பாற்ற போற அப்படின்னு அவன் ஹீரோ மோட்டிவேஷனல் ரசத்தை கேட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு டவர் கடியில போறான். அதுக்கப்புறம் வந்து அந்த பீம் இன்னமும் வேகமா வந்துட்டு இவங்களுடைய இடத்துக்கு சோக்கா தயாரா இருக்க, ஜெனோ உன்னொரு பக்கம் தயாரா இருக்கான். என்ன ஜெனோ சந்தோஷமா பொறுமையா பார்ப்போம், எத்தனை நாட்களோ எத்தனை மாசமோ இல்ல எத்தனை வருஷமோ கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப மீட் பண்ணுவோம். இன்னொரு பக்கம் ஸ்டான்லியும் இந்த பிளானை என்னால கெடுக்க முடியும், அந்த டவர்க்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளூயிட் பாட்டில் என்னால கடி பார்த்து அடிச்சு முடியும். செங்குவும் மற்றவங்களுடைய பிளான் இதுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை உடைச்சு நான் அதை கெடுக்கலாம். ஆனா பெட்ரிஃபிகேஷன் பீம்ன்றது இப்போ எங்க எல்லாருக்குமே ஆபத்தானது. எந்த ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா நான் அதை ஷூட் பண்ணி உடைச்சேன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம். ஒரே ஒரு மனுஷன் கூட ரிவைவ் ஆக மாட்டோம். அப்படி ஆகாம போயிடுனா எல்லாருக்குமே அது ஆபத்து. எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா நான் இந்த முடிவு எடுத்தேன்னா கண்டிப்பா நாங்க எல்லாருமே அழிவோம். நான் ஒரே ஒரு ஷூட் பண்றதுனால நாங்க ஜெயிப்போன்றதுக்கு எங்களால உறுதியா சொல்ல முடியும். எங்களுடைய ஆளுங்களையும் ரிவைவ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா இயற்கையை பொறுத்த வரைக்கும் எப்போ எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. அப்படின்னு அவன் ஷூட் பண்ணது தயாரா இருக்கான். சின்னவும் பல வருஷங்கள் கழிச்சு இப்போ திரும்பி இந்த பேரழிவு நடக்குது. எவ்வளவு நேர்த்தியா இருக்கு இந்த பீம். இப்போ இது பயம் இல்லாம நேருக்கு நேரம் எதிர்க்க. இதனால உலகம் திரும்பியும் இன்டர்நெட் இல்லாம மனிதர்களுடைய அச்சுறுத்தல் இல்லாம நிம்மதியா திரும்ப வளரப்போகுது. காம்படிஷனுக்கு எவனும் இருக்க மாட்டான். நான் ஒருத்தன் தான் எல்லாரையும் ஆடுற மாதிரி இருக்கும். செங்கு நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். புதிய உலகத்தை நீ உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். இவன் சொல்றதும் உண்மைதான். இவனும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒரே மாதிரி தான்றது எனக்கு தெரியுது. செங்கு நம்மளுடைய சின்ன வயசு பாதை ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனா பெரியவனா வளர்ந்துட்டோம் இப்போ. அதனால நம்மளுடைய பாதைகள் பெரிய இடம் இந்த ஹியூமானிட்டியில தான். நான் ஹியூமானிட்டிக்கு எதிராக இருக்கேன், எல்லாரையும் ஆளணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க. நான் உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் சேனோ, எனக்கு இந்த உலகத்தை எல்லாரையும் கொண்டு ஆளணுன்றதுலாம் ஆசையே கிடையாது. ஒரு ராஜாவா இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சயின்ஸ் மூலியமா இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இந்த உலகத்தை மேம்படுத்த முடியுமோ பண்ணணும். மனித குலத்தோட அடுத்த கட்ட அறிவை எல்லாத்தையுமே நம்ம வளர்த்து இந்த உலகத்தை இன்னும் ஆராயணும். இந்த பிரபஞ்சத்தையே ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஒரு நினைப்பு தான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல திரும்பியா ஜெயிக்க போகுது. அப்போ வச்சு புரிஞ்சுப்பேனே செங்கோ, நீ சொல்றது ஒரு வகையில நியாயமா இருந்தாலும் எந்த முறை நீங்க ஜெயிச்சிருக்கலாம். மேபி ஃபியூச்சர்ல நம்ம திரும்ப சந்திச்சதுன்னா அப்போ என் மனசு மாறினா வேணும் பார்க்கலாம். ஸ்டான்லி உன்னோட பக்கம் ஷூட் பண்ண தயாரா இருக்கும் போது கண்டிப்பா இந்த ஒரு சூழ்நிலையில நான் ஜெனோக்கு எதிராக மாற முடியுது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா கல்லா மாறின பிறகும் ஜெனோ எப்படியாச்சும் பொழைச்சிருவான்னு நம்பிக்கை இருக்கு. நான் ஸ்டோனா இருந்த போதே ஒரு ஆஸ்திரேலியாவே இருந்தேன். ஜெனோ உன் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என் மேல நீ கோச்சிக்காத. பட் இருந்தாலும் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த ரிவைல் ஃபீல்ட நான் இப்ப விட்டுறேன். ஏன்னா இதுதான் அடுத்த கட்டம். நம்ம திரும்ப உயிரோட வரதுக்கான ஒரு சாவி அப்படின்னு தலைவன் கல்லா மாறுறான். அந்த சமயத்துல பார்த்தா சிகரெட் எடுத்து பிடிக்கிறான் பாருங்க. இந்த சீன்லாம் வேற லெவலு. செங்கோ இந்த முறை நீங்க ஜெயிச்சிருக்கலாம். அடுத்த கடமை பெட்ரிஃபிகேஷன் பீம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுது உலகம் ஃபுல்லா. இதனால பார்த்தா ஜப்பான்ல இருக்கிற நம்ம ஆளுங்களும் இந்த லைட்ன்ற மாதிரி பார்த்து ஷாக் ஆகும். அடுத்த கடமை அவங்க செங்கு ஒரு முறை சொன்ன அதே விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரெடியா வராங்க அந்த பெட்ரிஃபிகேஷன் பீம் எதிர்கொள்றதுக்காக. இன்னொரு பக்கம் தீவில் இருக்கிற இந்த ஆளுங்களும் அப்பா நீங்க கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இப்போ உலகமே கல்லா மாற போதுன்ற மாதிரி எல்லாரும் தயாரா இருக்காங்க. மக்கள் எல்லாருமே கீழே குனிஞ்சு படுக்க சொல்லிடுறாங்க. அந்த பெட்ரிஃபிகேஷன் பீம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ இவங்களுக்கு டெக்னிக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படுத்து உங்களுடைய உடம்பை பாதுகாத்துக்கோங்க. இதோட இந்த உலகம் ஃபுல்லாவே கல்லா மாறிடுது. இதோட இந்த இடத்துல இந்த கதை முடியுதான் இன்னமும் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் இந்த பூமியில இருக்க எல்லாரும் உயிரோட வெளியே வரதான் போறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆக ஆரம்பிக்குது. பழைய உலகம் எப்படி கல்லா இருக்கும் போது இருந்துச்சோ அதே மாதிரி இப்பவும் அது ஆகுது. எல்லாரும் கல்லா மாறிட்டானுங்க. இன்னொரு பக்கம் ஜப்பான்ல பார்த்து இவங்க இருக்கிற ஏரியால சோக்கா வளர்த்துன்னு வந்த அந்த குட்டி நாயும் இவங்க எல்லாரையும் போய் பாக்குது. யாராச்சும் ஏச்சுங்க ஏன் ஏச்சுக்க மாட்டேங்கிற மாதிரி அது அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு பேட்டா இருக்கிற அந்த பண்ணி வந்ததுக்கு வருது. ரெண்டும் சேர்த்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் துணையா அந்த இடத்துல பயத்தோட படுத்துக்குதுங்க. வேற வழி இல்ல. ஆட்கள் யாருமே மனுஷங்க இல்லாதனால அதுங்க பயத்திலேயே வளருதுங்க. அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போக கொஞ்சம் கொஞ்சமா அதுங்களும் தனியா சர்வே ஆக ஆரம்பிக்குது. நார்த் அமெரிக்காவை காமிக்க எல்லாரும் பார்த்தா படுக்க ஆயிட்டானுங்க கல்லா மாதிரி. இப்படியே இளையுதிர் காலமா வர, அப்புறம் பனிக்காலம் வருது, அப்புறம் வசந்த காலம், மழை காலம், வெயில் காலம், திரும்ப பனிக்காலம். இந்த மாதிரி காலங்கள் கடந்து போகிறதுல ஒரு கடத்துல பார்த்தா அந்த பன்னியும் அந்த நாயும் பார்த்தா நல்லாவே வளர்ந்ததுங்க பெருசா. பாருங்க எந்த அளவுக்கு சர்வைவல் ஃபிட்னஸ்
விட்னஸ் வச்சிட்டு இருக்குங்க அதுங்கன்னு. இன்னொரு பக்கம் சோக்கா இருக்கிற இடத்த காமிக்க அவ மேலதான் அந்த ரிவைல் ஃப்ளூயிட் கடைசி பாட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் காட்டுல பார்த்தா ஒரு சிறுத்தையும் நம்ம குரோம் கட்டி வச்சு அந்த மைக் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாயிட்டு என்னடான்ற மாதிரி கத்தவும் அது அந்த சவுண்ட் பார்த்தா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த டவருக்கு போகுது. அது பார்த்துட்டு ஓட இன்னொரு பக்கம் பார்த்தா மேல அந்த ரிவைல் ஃப்ளூயிட் பாட்டில் பார்த்தா லைட்டா விரிசல் விட முழுசா உடையல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக போக ஜப்பான்ல இதுங்க ரெண்டும் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. செடி கொடிகள் எல்லாமே அடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சோக்காவுடைய கையை மறைய லெவலுக்கு போயிடுது. எந்த ஒரு சமயத்துல தான் பார்த்தா ஹீரோ சொன்னது போல இயற்கை எப்பவுமே கை விட்டாது. அந்த சமயத்துல திடீர்னு அந்த கருமேகங்கள் வந்து இடிமின்னல் அடிக்க அந்த ஒரு சவுண்டு அப்படியே அந்த டவருக்கு போக அடுத்த செகண்ட் அந்த ரிவைல் ஃப்ளூயிட் உடஞ்சு சோக்கா மேல ஊத்துவோம். சோக்கா அதுக்கப்புறமா தான் உயிர் பழிச்சிட்டான். மூஞ்சி பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கு. பட் ஆனா திரும்பியும் கண்ணு தெரியாதனால சொர்க்கமாக்க கழிவு மாதிரி இருக்கான். அப்புறம் நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். கடைசி இந்த ரிவைல் பாட்டில பாதுகாத்தது மட்டும் இல்லாம இவள் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆளா நிக்க வச்சிருப்பான் ஹீரோ. அதுக்கப்புறம் சந்தோஷமா வரா, நான் எப்படியோ சாதிச்சிட்டேன், நான் பெட்ரிஃபிகேஷன் பீம்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு இப்போ ரிவைவ் ஆயிட்டேன். செங்கோ எல்லாரும் எங்க இருக்கீங்க? செங்கோவை தேடி போக அவன் பார்த்தா புதர்ல வந்து பாசிலாம் பிடிச்சிட்டு இருக்கு. இப்போதைக்கு நான் மட்டும் தான் ரிவைவ் இருக்கேன். ஹீரோவும் ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். எங்க பாரு சோக்கா, ஃபியூச்சர்ல மேபி நாங்க எல்லாருமே கல்லா மாறிட்டோம்னா எங்க எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு கீ பர்சன்னா நீதான் அந்த ஒரு சமயத்துல ரிவைவ் ஆக போறன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அது அப்படியே இப்போ நடக்குது. அன்றைய கண்ணி தர்ற மாதிரி நம்ம செங்கு கணிச்சிட்டேன். அப்பயே அவன் சொன்னது உண்மைதான். அன்னைக்கே கிடைச்சா நம்ம ஆளு இப்ப எல்லாரையும் போயிட்டு ரிவைவ் பண்ணும். நான் இன்னும் இந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவைவல் ஃப்ளூயிட் தேடி போறான். கண்டிப்பா இவங்க எல்லாரும் ரிவைவ் பண்ணிடலான்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது கால் தடிக்க விட, ஆமா ரிவைவல் ஃப்ளூயிட் ஒன்னே ஒன்று தானே இருந்துச்சு கடைசி. அட கடவுளே, எனக்கு கண்ணு தெரியல, ஃபர்ஸ்ட் போயிட்டு என்னுடைய ஹெல்மெட்டை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவ தேடி போற வழியில பார்த்தா ஒரு பொடிக்க அது பார்த்தா பாம்பான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிப்பான். அவளுக்கு பயங்கரமாவும் காயப்பட்டிருக்கு. சரி எவ்வளவு காயப்பட்டாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும், அதுக்கு தான் என்ன ரிவைவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஹெல்மெட் இருந்த இடத்துக்கு போக எங்க இருக்கு, ஆட கடவுளை உடஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற கண்ணாடியை மட்டும் எடுத்துப்பான். கண்டிப்பா நான் ரிவைவல் ஃப்ளூயிட் கண்டுபிடிக்கணும். செங்கோட்டை போயிட்டு அவ செக் பண்ணுவோம். அவங்ககிட்ட ஒரு துளி ரிவைவல் ஃப்ளூயிட் கூட இருக்காது. அதுக்கப்புறம் அதோடைய ரெசிபி இருந்தாலுமே அதோடைய ஃப்ளூயிட் அங்க இல்ல. அப்படி நம்ம ஒவ்வொரு இடமும் போய் தேடுறான். எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ரிவைவல் ஃப்ளூயிட் இல்ல. இப்போ நான் எப்படி இவங்க எல்லாரும் ரிவைவ் பண்றது அப்படின்னு சோகமா உட்காந்துவேன். இப்பதான் நான் ஒரு விஷயத்த சொல்லணும். சோக்கா கிட்ட அத்தனை ரிவைவல் ஃப்ளூயிட் இருந்ததுல எதனா ஒன்னத்தையாச்சு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு வந்து தான் காப்பாத்திருக்கலாம். அதே போல தேவலாம பார்த்தா நம்ம லூனாவும் ஒன்னு வேஸ்ட் பண்ணிட்டுவான். இப்போதைக்கு என்னச்சுன்னா எப்படியா சோகா போயிட்டு அவங்களாச்சும் கண்டுபிடிச்சு எடுத்திருப்பான். இன்னொரு பக்கம் அவ சோகமா இருக்கா, அவளுக்கு பயங்கரமா பசிக்குது. சாப்பாடு தேடி போனா அந்த இடத்துல ஒரு சாப்பாடும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து போற வழியிலே அவ கண்ணாடியை கண்டுபிடிச்சா அந்த இடத்துல வந்து சாப்பாடு இருந்ததை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எடுத்து அதுக்கப்புறம் அங்க போயிட்டு சாப்பிடுறான். நான் ஃபுல்லாவே யூஸ் இல்லாம போயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு பதிலாக செங்கு படிச்சிருக்கணும். இந்த சாப்பாடு இன்னும் எத்தனை நாளைக்கு வரும்? கண்டிப்பா இப்படிதான் நான் சாக போறேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னுத்துக்கு உதவாம இப்படி தனிமையில தான் சாக போறேன்னா அப்படின்னு நான் அழ ஆரம்பிச்சிட்ட உடனே பாவம் குழந்தை அழ ஆரம்பிச்சிச்சு. எனக்கே கஷ்டமாகுது அவன் அழுவுறது பார்க்கும்போது. எல்லாரும் எழுஞ்சுங்கிற மாதிரி அவ கத்திட்டு இருக்கேன். அந்த ஒரு சமயத்துல ஹீரோ அவன் ரிவைவ் ஆன அந்த விஷயத்த சொல்லியிருப்பான். அதை அவ யோசிச்சு பாக்குறான். இந்த உலகம் முறையா கல்லா மாறினப்போ மனுஷன் அவன் தான் ஃபர்ஸ்ட் ரிவைவ் ஆயிருப்பான். ரிவைவ் ஆன உடனே எந்த விதமான பயமும் இல்லாம அதுக்கப்புறம் எப்படி உயிரோட சர்வைவ் ஆகணுன்ற ஒரு திறமையை வளர்த்திருப்பான் கொஞ்சம் கொஞ்சமா. அது எல்லாத்தையுமே ஹீரோ இவகிட்ட சொல்லியிருப்பான். உலகம் அப்போ கல்லா இருந்தப்போ நான் மட்டும் தான் முதலியா ரிவைவ் ஆனேன். செங்கு இது எல்லாத்தையுமே தனியா தான் அப்போ ஸ்டார்ட் பண்ணான். ஆனா அப்போ அவனுக்கு தெரியாது நம்ம தான் ரிவைவ் ஆக போறோம்னு. ஆனா இப்போ எனக்கு தெரியும். நானும் பதிலுக்கு விட்டு கொடுத்தான். எல்லாரும் என்ன நம்பி இருந்த அந்த ஒரு விஷயம் எல்லாமே பாழாயிடும். கண்டிப்பா நான் ரிவைவல் ஃப்ளூயிட் கண்டுபிடிப்பேன். கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் கிட்டயாச்சும் இருக்கும், நான் கண்டுபிடிக்க மாட்டேன். அப்படி நான் உங்களுக்கு கிட்ட போறா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கிட்டையும் தேர்றது மட்டும் இல்லாம கொஞ்ச நாட்கள் அப்படியே தங்கி சர்வே ஆகுதுல வளர ஆரம்பிச்சிடறான். மொத்தத்துக்கு தனியா தனக்குன்னு ஒரு கூடசையே கட்டிடுற மேல குரங்கு ஒரு சிலது வந்துட்டு, ஏன்பா என்னப்பா இது குரங்கு நம்மளுடைய இனம் மாதிரியே இல்லையே, பார்க்க வித்தியாசமா இருக்க மூஞ்சி. ஏய் எப்படி இருக்கீங்க? என்னோட பேரு தான் சோகா. அப்புறம் நான் ஒரு ஹியூமன்ற மாதிரி அவன் அறிமுகப்படுத்தேன். இதுக்கப்புறம் சோகா இவங்க எல்லாருமே எப்படி ரிவே பண்ண போறான்னு தெரியல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமலா சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னடா அதுக்குள்ளேயே எபிசோட் முடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நானே வெறியில தான் இருந்தேன் கடைசியில. ஏன்னா அவ்வளவு சஸ்பென்ஸ் வச்சுட்டானுங்க. இவ எப்படி என்ன பண்ண போறானே புரியல, சின்ன பண்ண வேலை இருக்கான். அதனால எல்லாத்தையுமே பொறுத்து இருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பா ஸ்டோன் அமைச்சு போடுங்க. சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.